நடந்தது என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எப்போது தேர்தல் நாள் வரும், மீண்டும் எப்பொழுது அதிமுகவை ஆட்சியில் அமரச் செய்வோம் என்கிற மனநிலையோடு தமிழக வாக்காளர்கள் தயாராக ஒரு தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள். அதே சமயம் எதிர்க்கட்சிகள் அடிக்கிற கேலி கூத்தையும் மக்கள் கேவலமாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கட்சிகளுக்கும் ஒரு கொள்கை கூட்டணி இல்லை. அதே சமயம் தன் சாதனைகள் மீது அபாரமான நம்பிக்கை வைத்து 234 தொகுதிகளிலும் இரட்டை இலையை மட்டுமே நிற்க வைத்த ஒரு உலக சாதனை என்று சொல்லலாம். அந்த சாதனையை அதிமுகவின் புரட்சித் தலைவி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதிமுக அரசின் சாதனைகளும் எதிர்க்கட்சிகளின் புலம்பல்களும் அது குறித்துத்தான் நாம் இன்று பேசப்போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் சாதிக் பாட்ஷா அவர்கள், வணக்கம் சார். பத்திரிகையாளர் மருது அழகராஜ் அவர்கள், வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் CR சரஸ்வதி அவர்கள், வணக்கம். இந்த தேர்தல் களத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கும் ஒரு ஆட்சி. பல இடங்களில் சில கட்சிகளுடைய ஆட்சி காலங்களில் நம்ம பார்த்துருப்போம், எதிர்ப்பு அலை அப்படின்ற ஒரு வார்த்தை பேசப்படும். ஆனால் இப்பொழுது ஈர்ப்பு இலை தான் இருக்கிறது தவிர எதிர்ப்பு அலை இல்லை. காரணம், இன்றைய வசந்த காலத்தை பார்ப்பதற்கு முன்பாக கருணாநிதி ஆட்சி காலத்தினுடைய கசந்த காலத்தை மக்கள் கொஞ்சம் அசை போட்டு பார்க்கிறார்கள். இன்றைய தேர்தல் காலத்தை ஒரு 2011 தேர்தல் வந்த காலத்தோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. மின்சாரம் எப்போதாவது வரும், கரண்ட் வர்ற நேரத்தில் பிள்ளைங்க எழுந்து படிச்சுக்கணும், கரண்ட் வர்ற நேரத்தை எப்பொழுது வரும் என்று காத்திருந்து அந்த 1 மணி நேரத்தில் சமையல் வேலை பண்ணிக்கணும். இப்படி ஒரு தீதுருள் மின்வெட்டு திராவிடத்தினுடைய தலைநகர் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை பீடித்திருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைக்கோ கொலைகள், சரமாய் கொலைகள். ஒரு மைதீன் கான் ஒரு அமைச்சர் முன்னாடியே அவருடைய பார்வையிலேயே ஒரு பாளையங்கோட்டையிட்ட ஒரு காவல் ஆய்வாளரை வெட்டி கொலை செய்கிற காட்சிகள். சேலத்தில் குப்புராஜன் ஒரு போலீஸ்காரர் கொத்தாக குடும்பத்தோடு படுகொலை செய்யப்பட்ட அகோரங்கள். பனையூர் இரட்டை கொலை, பால்மலர் படுகொலை, பெண்ணுக்கு, ஆணுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியோர்களுக்கு. இந்த அசோக் நகரில் ஒரு டாமினுடைய முன்னாள் அதிகாரி சரவணன் ஒருத்தர், அவருடைய குடும்பத்தோடு அவருடைய மனைவி அன்பரசி, ஒரு வேலைக்கார பெண் ஒருத்தர், 3 பேருமே கொலை செய்யப்பட்டாங்க. யாரெல்லாம் வம்சாவளிகள் இல்லாமல், குழந்தைகள் இல்லாமல் வசதியோடு இருக்கக்கூடிய முதியவர்கள் யார் என்று கணக்கு எடுத்து வைத்துக்கொண்டு கொலை செய்யக்கூடிய காட்சிகள். ஆதாய கொலைகள், அபகரிப்பு, ஆக்கிரமிப்பு. உயர் நீதிமன்றத்தில் தாக்குதல். ஆமா, ஒரு மாட்சிமை பொருந்திய நீதிமன்றத்திற்குள் ஒரு மினி பாணிபோட்டு போரே நடந்தது. சட்டக்கல்லூரி மாணவர்கள் ரத்த சகதிகளை அடித்துக் கொண்டு ஒருவர் ரத்தத்தில் அப்படியே குளித்த காட்சி, அதை காவல்துறை அருகில் நின்று வேடிக்கை பார்த்த கொடூரம். இதையெல்லாம் மக்கள் அப்படியே கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு களப்பிரர் கருணாநிதி ஆட்சியிலிருந்து தமிழகம் தப்பித்தது 2011. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது 2011 இங்கே கருணாநிதி முடி இழந்தார். ஆனாலும் இவர் முட்டு தாங்கிய இத்தாலி சோனியாவின் ஆட்சி அங்கே நீடித்தது. 2011 2014 வரையும் இருக்காங்க. அந்த 2014 வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மா அவர்களுடைய நல்லாட்சிக்கு நற்பெயர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தடை மேல் தடை போட்டார்கள். எது கேட்டாலும் இல்லை என்றார்கள். கூடுதல் நிதி கேட்டால் கிடையாது. மேற்கு வங்கத்துக்கு கூட கொடுப்போம், பஞ்சாபுக்கு கொடுப்போம், ஆனால் தமிழகத்திற்கு தரமாட்டோம். ஏனென்றால் கருணாநிதி தடை போட்டார். ஆக நீங்க பார்க்கணும், ஆட்சிக்கு அம்மா வந்துட்டாங்க. வந்த பின்பு அம்மாவே சொன்னாங்க, இந்த இருக்கையில் என்னை தவிர இன்னொருவர் உட்கார்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய விரும்ப மாட்டார்கள் என்கிற அளவிலே நிதி நெருக்கடிகளிலே சீரழிந்து போய் கிடந்தது மாநிலம். ரிசர்வ் பேங்க் தமிழகத்திற்கு கடன் கொடுக்காதே என்கிற ஒரு ரெட் கார்டே போட்டுருச்சு. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழல். ஒரு பக்கம் கருணாநிதி முட்டு தாங்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தடையை ஒரு பக்கம் போட்டுக்கொண்டது. அதையும் தாண்டி அனைத்தையும் செப்பனிட்டு சீர்படுத்தி, அதே நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது ஈகைக்கும் வாகைக்கும் இலக்கணமான இயக்கம். அம்மா ஆட்சியில் உட்கார்ந்தாங்களாவே ஏழை எளிய மக்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் எப்பொழுதுமே உண்டு. அவர்களை எப்பொழுதுமே அரவணைத்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை
இனம் கண்டு அவர்களுக்கு உதவக்கூடிய ஆட்சி, ஈகைக்கு இலக்கணமான இந்த இயக்கம் எந்த விதத்திலும் மத்திய அரசினுடைய தயவு இல்லாமலே, சரி அதுக்கு பிறகு இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அள்ளி கொடுத்துருச்சான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. தமிழகத்தை வஞ்சிப்பதிலே காவியும் கதரும் ஒன்றுதான். இவர்கள் இருவருமே நல்லாட்சி நடத்துவதற்கு இடையூறாகத்தான் இருந்தார்கள். என்ன காரணம்னா ஒண்ணுமே கிடையாது. தாமரை கட்சியும் சரி, கதர் கட்சியும் சரி, அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு மாநிலத்தையும் அவர்கள் ஆட்சி செய்த மாநிலம் என்று பார்ப்பார்கள், அவர்கள் ஆட்சி செய்கிற மாநிலம் என்று பார்ப்பார்கள், ஆட்சி பிடிப்பதற்கு சாத்தியமுள்ள மாநிலம் என்று பார்ப்பார்கள். இந்த மூன்றையும் தவிர்த்து ஆட்சி பிடிப்பதற்கோ ஆட்சி பற்றி நினைப்பதற்கோ சாத்தியமே இல்லாத மாநிலம் என்ற வரிசையில் தான் தமிழகம் இருக்கிறது. ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் உறுதுணையாக இருந்தால் அது நமக்கு நன்மை இல்லை அப்படின்றதுனால இந்த மாநிலத்தை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நினைத்தார்கள். ஆனால் ஒரு மகராசி தாயின் ஆட்சியிலே இந்த மாநிலம் அமர்ந்த காரணத்தால் இந்த எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தாயின் கரங்களிலே நல்ல ஆட்சி அமைந்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு பாருங்க, பசி இல்லை, பசி பிணி என்கிற சொல் தமிழகத்திலே இல்லை. ஒப்புக்கு கூட கவிஞர்களால் ஒட்டிய வயிறு என்று ஒரு வரி பாட்டு எழுத முடியாது. அம்மா உணவகம் இருக்கிறது, வீடுதோறும் விலையில்லா அரிசி கிடைக்கிறது, அனைத்து இல்லங்களுக்கும் மிக்சி, கிரைண்டர், ஃபேன், அம்மி, குளவி, கல்லுகளோடு மல்லு கட்டிய கற்காலத்திலிருந்து இன்றைக்கு ஏழை எளிய கிராமத்து பெண்களை எல்லாம் விஞ்ஞான யுகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது இந்த ஆட்சி. கஷ்டப்படாமல் இருக்கிறாங்க. மின் தடை என்கிற வார்த்தையே கிடையாது. தமிழகம் மீண்டும் மிகை மின் மாநிலமாக மீண்டு வந்திருக்கிறது. மரபுசாரா மின் உற்பத்தி பெருகி இருக்கிறது. அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு கூட தமிழ்நாட்டினுடைய தொலைநோக்கு பார்வையோடு மின் தட்டுப்பாடு என்கிற சொல் மீண்டும் வந்துவிடக் கூடாது என்கிற ஒரு கண்ணும் கருத்திலுமான கடமையை நம்ம அம்மா செய்திருக்கிறார்கள். 91க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் பீரியடில் இந்த குளோபலைசேஷன், அந்த பிரைவேட்டைசேஷன் வந்த பிறகு 2 மத்திய அரசுகளும், காங்கிரஸ் ஆகட்டும் இவர்களாகட்டும், தனியார் மயப்படுத்துவதில் தான் கவனம் செலுத்தினார்கள். அதுவும் குறிப்பாக கல்வியை எப்படியா தாரை வார்த்து யாரிடமாவது கொடுத்து விட வேண்டும் என்று. இந்த முறைதான் தனியார்களை தூக்கிவிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அரசு கலைக்கல்லூரிகள் வந்திருக்கிறது, பொறியியல் கல்லூரிகள் வந்திருக்கிறது. ஆட்சிக்கு 6 மாதத்திற்குள் ஒரு இன்டர்நேஷ்னல் லா ஸ்கூல் திருச்சியில் வந்திருக்கு. உலகத்தில் எல்லா நாடுகளுமே IMF உடைய கண்ட்ரோலில் எல்லாத்தையும் தனியார் கொடுத்துரு, அப்போ தான் நான் கடன் கொடுப்பேன்னு சொல்லும்போது அதை மீறி ஒரு மாநில முதல்வர் பொதுத்துறை நிறுவனங்களையும் கல்லூரிகளையும் உருவாக்கி கொண்டிருப்பது மிகப்பெரிய சாதனை. நிச்சயமா சார். அதாவது எஜுகேஷனை தமிழகத்தில் உலகத்தர கல்வியை தரணும் அப்படின்றதுக்காகத்தான் நீங்கள் அடிப்படை கல்விக்கு ஆண்டுக்கு 23,000 கோடி ரூபாய், ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா அந்த 4-5 வருடங்களில் 85,000 கோடி ரூபாய்க்கு மேலே அடிப்படை கல்விக்கு. இந்த பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம், இடைநிற்றல் இல்லா கல்வி முக்கியம். விதையிலேயே ஒரு விதைக்கு உரமும் நீரும் சரியாக கொடுத்து விட்டால் தான் அது வளர்ந்து பெரிய விருட்சமாக வரும். ஆக முளையும் பயிருக்கு முக்கியமான என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு கான்வென்ட் இருக்கு பாருங்க. இந்த ஒரு காலத்தில் கான்வென்ட் பிள்ளைங்க தான் இப்படி இருப்பாங்க, கார்பரேஷன் ஸ்கூல்லாம் இப்படி இருக்கும், ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் படிக்கிற பிள்ளைலாம் இப்படித்தான் இருக்கும், எங்கோ ஒருவர் தான் தென்னை பள்ளிக்கூடத்தில் படித்து அப்துல் கலாமை அவதரிக்க முடியும் என்ற காலம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சாதாரண பள்ளிக்கு போகக்கூடிய நம் தமிழ்நாட்டு அரசாங்க பள்ளியில் இன்றைக்கு மாணவர்கள் போகிறதே ஒரு கான்வென்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி போறாங்க. அழகான புத்தகப்பை, தூரம் கடக்க மிதிவண்டி, பேதம் மறைக்க சீருடைகள், உலகத்தை உள்ளங்கையிலே உட்கார வைக்க மெடிக்கணினி அத்தனையும் தரப்பட்டு, அது மட்டுமல்ல அயல்நாடு சென்று படிப்பதற்கு வாய்ப்புள்ள பையன் சார், ஆனால் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு அவனுக்கு பண வசதி இல்லை அப்படின்ற ஒரு ஏக்க குரல்கள் எழக்கூடாது என்பதற்காகத்தான் அத்தகைய மாணவர்களை இனம் கண்டு வெளிநாட்டுகளுக்கு அனுப்பி வைத்து அவர்களுக்கு அயல்நாட்டு கல்வியையும் தருவதற்கு, இங்கேயே உலகத்தர கல்வியும் தரப்படுகிறது, நீ உலகத்தின் பிற நாட்டில் சென்று படிப்பதற்கும் உனக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் கல்வி தரப்படுகிறது, பசிப்பிணி நீக்கப்பட்டிருக்கிறது, அமைதியான சூழலுக்கு தமிழகம் அழைத்து வரப்பட்டு அமைதி பூங்காவாய் இந்த மண் மணந்திருக்கிறது. எல்லாமும் இருக்கிற போது இந்த ஆட்சி இன்றுமல்ல என்றும் என்றும் தொடர வேண்டும் என்கிற நிலைப்பாடு இங்கே வந்திருக்கிறது. அதனால்தான் இங்கே எதிர்ப்பு அலை இல்லை, ஈர்ப்பு இலைதான் இருக்கிறது. எனவே எதிர்க்கட்சிகளிடம் புலம்பல் 8 திசைகளும் எதிரொலிக்கிறது. நாங்கள் சிறுபான்மை சமுதாயத்திலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் மதக்கலவரங்கள் நடக்காத ஒரு பூமியை பார்க்குறோம். இரும்பு கரம் கொண்டு வருமுன் காக்கிறது மாதிரி அவங்க தடுத்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது அவங்க எங்களுக்கு தமிழ்நாடு வக்ஃப் போர்டு வாரியத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 கோடி ரூபா, முன்னாடியெல்லாம் 30 லட்சம் 40 லட்சம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை அவங்க 1 கோடியாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா
வக்ஃப் போர்டு வாரியத்தை பராமரிக்கிறதுக்கு, அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அதிகாரிகளுக்கு ஏகப்பட்ட செலவு, அதோடைய வருமானம் குறைவு, அதை மனசில் கொண்டு அவங்க வந்து 1 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ரெண்டாவது அதே போல் 2013-14 அவங்க ஹஜ் கமிட்டிக்கு, ஹஜ்ஜு போகிறாங்கள அவங்களுக்கு நிர்வாக செலவுக்காக அந்த நிர்வாகத்துக்கு 30 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய இதுவாக நாங்கள் பார்க்குறோம். பெண்கள் விஷயத்தில் வந்து சமீபத்தில் என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக ஒரு பஸ் நிலையங்களில் அதாவது எந்த அளவுக்குனா, பஸ்ஸில் போகிறப்போ அந்த குழந்தைகள் அழுவும். நம்ம எவ்வளோ ஊருக்கு போகிறோம் பார்க்குறோம். அவங்க வந்து அதை கவனம் கொண்டு தனி அறை ஒதுக்கியிருக்காங்கல்ல, அதை பெரிய விஷயமா பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க வந்து உணவு, அம்மா உணவகங்களில் குறிப்பாக எங்கே அந்த உணவகங்கள் தேவைப்படுறதை கண்டறிஞ்சு அவங்க மருத்துவமனைகளில் அதை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. எல்லா அரசு மருத்துவமனைகள்லையும் அம்மா உணவகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு உணவுக்காக தூரம் தொலைவில் வெளியே போய் வாங்கி அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றன்றது இயலாத காரியம். அப்போ அந்த கட்டடத்துக்குள்ளே அதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து அவங்க அந்த மாணவர்கள் மடிக்கணினி அதெல்லாம் கனவு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கனவாக தான் இருக்கும். அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. +2 படிக்க கல்லூரிக்கு போகிறவங்க எல்லாரும் மடிக்கணினி பயன்படுத்துகிற அளவுக்கு வருவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் இவங்க +2 படிக்கும் போதே மடிக்கணினி கொடுத்து அவங்கள கல்வியில் மேலோங்கி செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக, விளையாட்டுக்காக ஒலிம்பிக்கில் பதக்கம் பெறக்கூடியவங்களுக்கு 1 கோடி ரூபாங்கிறத 2 கோடி ரூபா உயர்த்தியிருக்காங்க. அதுவும் ஊக்குவிக்கிற விஷயம். அதன் மூலமாக நிறைய பேர் முன்னெடுத்து அதை செய்வாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன தேவை, அதுக்கடுத்து பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு என்ன தேவை, தாலிக்கு தங்கம், அதெல்லாம் வந்து இன்றைக்கி தங்க விலை ஏறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க தாலிக்கு தங்கம் கொடுக்குற விஷயம் வந்து பெரிய இதாக நாங்கள் பார்க்குறோம். அது போன்றதான் இளைஞர்களுக்கு என்ன பண்ணணும், விளையாட்டை ஊக்குவிக்கிற விஷயங்கள். அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஸ்ஸில் நினச்சா போயிட்டு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் பொதுவாக வந்து எல்லா தரப்பு மக்களையும் அவங்களுடைய செயல்பாடுகள், இந்த 5 வருஷ செயல்பாடுகள் சென்றடைஞ்சிருக்கு. நீங்கள் எப்படிம்மா பார்க்குறீங்க? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பது ஒரு வரலாற்று சாதனை உள்ள இயக்கம். எந்த தேர்தலுமே ஒரு தேர்தலில் வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வேட்பாளருக்கு லோக்கலில் வாய்ஸ் இருக்கா, மக்கள்கிட்ட அறிமுகம் இருக்கா. இதுதான் இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிகளுமே, ஏன் உலகத்தில் கூட சொல்லலாம். ஆனால் ஒரு சரித்திர சாதனை நம்முடைய இயக்கத்துக்கு என்னன்னா, எந்த வேட்பாளரை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அறிவித்தாலும் அவர்கள் அங்கே வேட்பாளரை பார்க்கல. புரட்சித் தலைவி அம்மா தான் அங்கே வேட்பாளர். அவர் ஒருத்தரை கை காட்டினா நிச்சயமாக அவர் மக்களுக்கு உழைக்கக்கூடியவராக இருப்பாருன்னு அம்மாவுக்கு வாக்களிக்கக்கூடிய 234 தொகுதியிலும் அம்மாவையே வேட்பாளராக பார்க்கக்கூடிய ஒரு இயக்கம் அகில இந்தியாவில் நம்முடைய இயக்கம் மட்டும்தான். இந்த வரலாற்று பெருமை நிச்சயமாக வேற யாருக்கும் கிடைக்காது. இன்னொன்று, இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய போது முதல்ல வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பேர் வச்சிருக்கார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. உண்மையிலே அவருடைய மனதில் பட்டிருக்கலாம், ஒரு நாள் இந்த இயக்கம் அகில இந்தியாவிலும் மிகப்பெரிய இயக்கமாக, ஏன் ஆளக்கூடிய இயக்கமாக கூட வரும் என்பதனால் தான் பிற்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு புரட்சித் தலைவர் கழகத்துக்கு பெயர் வச்சார். அவருடைய எண்ணத்தை, கனவை நிறைவேற்றிய பெருமை அம்மா கொண்டேனா இன்றைக்கு நம்முடைய இயக்கம் அகில இந்தியாவில் 3வது மிகப்பெரிய இயக்கம். அதாவது ஒரு சென்ட்ரல்ல இருக்கிற காங்கிரஸ், பிஜேபின்னு சொல்லும் போது இன்றைக்கு இந்திய அளவில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மிகப்பெரிய இயக்கமா வந்திருக்குன்னா அந்த சரித்திர சாதனைக்கு சொந்தக்காரர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா. அவருடைய உழைப்பு, அவருடைய மக்கள் கிட்ட அவர் வச்சிருக்க அன்பு, மக்களுக்கு அர்ப்பணித்து வாழக்கூடிய அந்த தவ வாழ்க்கை, அதே போல மக்கள் அவர்களை தன் வீட்டில் ஒருவராக, தன் தாயாக, தன் சகோதரியாக, தன் தலைவியாக, ஏன் தெய்வமாக கூட நாங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மக்கள்லே வந்து அம்மா ஒரு தெய்வமான மக்கள் சொல்றாங்க. அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, வேட்பாளர் அம்மா அறிவிக்கல. நான் சைதாப்பேட்டில் இருந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும்போது ஒரு அம்மா ஓடி வந்தாங்க, வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. நான் எதுவுமே கேட்கல சார், கவலைப்படாதீங்கம்மா, அம்மா தாம்மா திருப்பி முதலமைச்சர். சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியாம்மா? ஆமாம்மா, இன்னைக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அம்மா, என் பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க, மிக்ஸி கிரைண்டர், ஃபேன் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் மேலே 20 லிட்டர் கேன் தண்ணி எனக்கு இன்னைக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுமா. ஒரு கேன் எடுத்துகிட்டு போனால் 20 லிட்டர் இன்னைக்கு எனக்கு கிடைக்குது அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த மக்கள் மனதில் உள்ள அன்பை ஒரு கருணாநிதி அல்ல, 1000 கருணாநிதிகள் வந்து நின்றாலும் விளக்க முடியாது. ஆணித்தரமாக அம்மா மக்கள் மனதில் உட்கார்ந்துருக்காங்க. பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 7 இடங்கள் தான் மக்களவையில் வித்தியாசம். 44 இடங்கள்
39 தொகுதியில் மட்டுமே போட்டியிட்ட அம்மாவுக்கு 37. ஆகவே நாம் இரண்டாவது பெரிய இயக்கம் சொல்லணும்னா 500 தொகுதியில் நின்று 44 வெல்வது என்பதும் 39 தொகுதியில் நின்று 37 வெல்வது என்பதும் அதுவும் அதிகப்படியான வாக்குகள் பெற்று மிக பெரும்பான்மை வாக்குகள் பெற்று எந்த கூட்டணியும் இல்லாமல் காங்கிரசும் கூட்டணியோடு இருந்தாங்க. நம்முடைய அம்மா எந்த கூட்டணியோடு நிற்கல. இன்னொரு விஷயத்துல பதிவு பண்ணணும், ஒரு வரலாறு காணாத மழையை நம்ம சந்திச்சோம். நம்ம சந்திச்சதில்லை, பெற்றோர்களும் சந்திச்சதில்லை. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் வந்த மழையை நாம் சந்திச்சோம். அந்த மழை என்பது சாதாரணமாக நம்ம வீட்டுக்கிட்ட தண்ணி நின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், தொற்று நோய் வரக்கூடிய அபாயம் இருக்கு, ஆகவே தண்ணி நின்னா அதை அப்புறப்படுத்தணுமோ. வரலாறு காணாத மழை, வெள்ளமாக தண்ணி ஓடுது. இவ்வளவு தண்ணி நிற்கும் போது தொற்று நோய் அபாயமோ ஜன்னியோ காய்ச்சலோ வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு டாக்டர், ஒரு மிகப்பெரிய டாக்டர் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அம்மா அவர்கள் இத்தனை மருத்துவ கேம்ப்ஸ் நடத்தி, மருத்துவ முகாம் நடத்தி, ஒரு நோய் தாக்காமல் கஷாயம் கொடுத்து இந்த மக்களை காப்பாத்திருக்காங்கன்னா டாக்டருக்கெல்லாம் டாக்டர் அம்மா தான் அப்படின்னாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தாக ஒரு முதல்வருக்கு தன் அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை இலாக்காக்களை பற்றியும் விரநுரியில் தெரியக்கூடிய தலைவர் இன்னைக்கு இந்தியாவில் உண்டா? அதாவது மகாத்மா காந்தி காங்கிரஸை கலைக்க சொன்னார் என்ற ஒரு விஷயத்தை தேதி வாரியாக சட்டமன்றத்தில் பேசும்போது அசந்துட்டேனா. நமக்கு அந்த நேரத்தில் அந்த நினைவு வந்து எந்த தேதியில் சொன்னார், எதற்காக சொன்னார், சுதந்திரம் பெற்றவுடன் காங்கிரஸ் தேவையில்லை, காங்கிரஸை கலைத்து விடுங்கள் என்று மகாத்மா காந்தி சொன்னதை ஆணித்தரமாக எடுத்து வைக்கும் போது தான் பல பேருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு, இதுக்கு முன்னாடி இருக்க தலைமுறைக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஓ இப்படி நடந்திருக்கிறதோ, காங்கிரஸை கலைக்க மகாத்மா சுதந்திரத்துக்காக பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மாவே சொன்னாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரலாறு இருந்தாலும் சரி, அது எந்த இதிகாசங்களா இருந்தாலும் சரி, இலக்கியங்களா இருந்தாலும் சரி, அம்மாக்கு எப்படி இப்படி ஞாபக சக்தி இருக்குன்னு ஆச்சரியமா இருக்கு. அம்மாவை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வினாடியையும் இந்த மாநில மக்கள் பயனுறுவதற்காக, இந்த மண் பயனுறுவதற்காகவே யோசிக்கிறாங்க. யோசிச்சு எதையெல்லாம் செய்தால், எதையெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது, எதையெல்லாம் செய்தால் இந்த மாநிலம் இன்னும் முன்னுக்கு வரும். அவங்களுடைய ட்ரீம் அம்மா சொன்னாங்க, எதற்காகவும் என் மக்கள் எப்போதும் கையேந்தி நிற்காத காலத்தை உருவாக்குவதுதான் என் கனவுன்னாங்க. அந்த கனவில் ஏறத்தாழ ஒரு 70% எட்டி விட்டார்கள். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்டை மாநிலத்திலும் அதிமுக வெற்றி பெறுகிறது, அந்த மாநிலம் வெற்றி பெறுகிறது. கேரளால பாத்தீங்கன்னா இளை ஆளும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. 9 வார்டு போட்டிக்கிட்டு 6 வார்டுல அதிமுக வெற்றி பெற்றிருக்கு உள்ளாட்சி தேர்தலில். இப்பொழுது சட்டமன்ற தேர்தலில் ஏறத்தோட 30 தொகுதியில் போட்டியிடுறாங்க. அண்டை மாநிலங்களுக்கு அம்மாவினுடைய திட்டங்கள் பரவுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை கடந்தும் அண்டை மாநிலங்களில் வியாபிக்கிறது. அதனால்தான் இந்தியாவினுடைய 3ஆம் பெரும் இயக்கமாக இன்றைக்கு முடிசூடி நிற்கிறது. ஒரு தலைவருடைய பார்வை தன் மக்களுக்கு நன்மை செய்யும் வேண்டும் என்பதோடு என் திட்டங்கள் இந்த தாய் நாடெங்கும் செல்ல வேண்டும் என்கிற கனவு திட்டங்களாக இருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிற திட்டம் மற்ற மாநிலங்களுக்கு பின்பற்றுகிறாங்க. அம்மா உணவக திட்டம் ராஜஸ்தானுக்கு போகுது, சைக்கிள் கொடுக்கிற திட்டத்தை உத்தரப்பிரதேசத்தில் செய்யறாங்க. ஆக தமிழகத்தை பின்பற்றக்கூடிய அளவிலே இன்ன பிற மாநிலங்களும், இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை தங்கள் மாநிலங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக, இனம் சாதி மொழி என்கிற அடையாளங்களுக்குள் அகப்படாத ஒரு பரந்த விரிந்த பாச பிணைப்பு கொண்ட ஒரு இயக்கம் அதிமுக. கருணாநிதி பார்த்தீங்கன்னா வன்னியர் தலைவரோடு பேசுவதற்கு செல்வ கணபதி அனுப்புவார், இல்லைன்னா துரைமுருகன் அனுப்புவார். கிறிஸ்தவ ஒருத்தர் பேசணும்னு சொன்னா எஸ்ரா சொல்றத கக்கத்திலே வச்சிருப்பாரு, நீங்க போங்கன்னா அவர் போயிடுவார். தலித் தலைவர்கள்ட்ட பேசணும்னு சொன்னா ஆண்டிமுத்து ராசாவை அனுப்புவார். சாதி இல்லை என்று சொல்லக்கூடிய அவர் ஒவ்வொரு சாதி தலைவர்களிடம் பேசுவதற்கு திமுகவிலே அதற்கான சாதி தலைவர்களை பட்டியல் போட்டு வைத்திருப்பார். ஆனால் அது போன்ற நிகழ்வெல்லாம் இங்கே கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதிக்கு அப்பாற்பட்ட இயக்கம், இது சாதிக்கிற இயக்கம். சமீபத்தில் சரத்பவாருடைய மகள் அவங்க பாராளுமன்றத்தில் பேசும்போது ஒரு கவலையை எடுத்து வச்சாங்க. உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் வெகுவாக குறைந்து வருகிறது அப்படின்னு ஒரு கவலையை சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது 2014, 2015 பேசினாங்க, சுப்ரியா சுலே. ஆனால் இந்த கவலையை 92லேயே அம்மா இந்த பெண் குழந்தை பிறப்பு விகிதம் இந்தியாவில் வெகுவாக குறைகிறது, தமிழகத்திலும் அது பரவுகிறது என்பதை உணர்ந்து கொண்டுதான் இந்த தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண் பிள்ளையை பெரும் பாரம் என்று யாரேனும் நினைத்தால் கொண்டு வந்து நான் கட்டி இருக்கும் அரசு தொட்டில்களை போட்டு விடுங்கள், நான் ஆளாக்கி காட்டுகிறேன் என்று ஒரு அற்புதமான ஒரு மறுமலர்ச்சி திட்டம்.
அதே மாதிரி இப்ப சமீபத்துல பூமி ரொம்ப வெப்பமாயிட்டு இருக்கு, இதனால அண்டார்டிகா பனிப்பாறைகள் உருகுகிறது, நாட்டினுடைய சீதோஷ்ண நிலை மாறுது, அவசியமற்ற பூகங்கள் இயற்கை பேரிடர்கள் எல்லாம் கடுமையா உருவாகும் அப்படின்ற ஒரு விழிப்பை இப்பொழுது நாடுகள் உணர்ந்தவர்களாக அங்கங்க மாநாடுகள் நடத்துறாங்க. ஆனா இத 2004 மண்ணுக்கு மழை நீர் வார்த்து இந்த பூமியை குளிர்விப்பதற்காக முதலாக திட்டமிட்டது அம்மா தான். ஆக ஒரு தலைவருக்கு தொலைநோக்கு பார்வையும் தீர்க்க தரிசனமும் வேண்டும் என்பார்கள். ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள தலைவரை தமிழகம் பெற்றிருப்பது என்பது உண்மையாகவே பெரிய பேரு. இந்த தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளிலும் இலை மலரும் ஒரு இணையற்ற வெற்றியை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதாக தான் நான் கருதுறேன். கேப்டன் அணியிலிருந்து சிலர் வெளியே வருகிறார்கள், வந்துட்டு சொல்ற ஸ்டேட்மெண்ட், என் கடனெல்லாம் அடிக்கணும்னா நான் திமுக கூட்டணிக்கு தான் போகணும். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்ல ஒரு விஷயம், கூட்டணி ஆரம்பிக்கும் போது மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, 5 இருந்தாங்க, அப்புறம் 4 ஆகும்போது மக்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இவங்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு, ஒரு விஜயகாந்த் உள்ள வந்த உடனேயே மக்கள் நலனை விட தன் நலன் முக்கியமான கேப்டன் விஜயகாந்த் கூட்டணின்னாங்க. அது ஒண்ணு. வைகோ அடிச்சு சொல்றாரு, நிச்சயமாக 500 கோடி ரூபாய் பேசப்பட்டது, இத்தனை தொகுதி தரன் பேசப்பட்டது, ஆனால் விஜயகாந்த் ஒத்துக்கொள்ளல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இவர் சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள அடுத்த நிமிஷம் பிரேமலதா அப்பெல்லாம் நாங்க பேசவே இல்லை, அது அவரை போய் கேளுங்கன்றாங்க. இத்தனை முதல்வர்களை தமிழ்நாடு எந்த தேர்தலையாவது பார்த்திருக்கா சார்? ஒரே ஒரு விஷயம் மக்களுக்கு புரியுது சார், திமுகவுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணமே அவங்க வச்சாங்கல்ல ஒரு டைட்டில், நமக்கு நாமே. அதுவே தெரிஞ்சு, ஏன்னா நமக்கு நாமே என்பது சுயநலம் சார், பிறருக்கு நாமே என்பதுதான் பொதுநலம். அதுதான் இன்னைக்கு அம்மா 37 எம்பிங்கிறோமே, 37 எம்பிக்கு எத்தனை சட்டமன்றம், அதாவது 234 தொகுதியில் எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேட்கறாங்களே. ஒரு சின்ன கணக்கு, 2 வருடத்துக்கு முன்னால் நம்ம நாடாளுமன்றத்தை சந்திக்கிறோம், 37 எம்பிக்களை தராங்க. 6 சட்டமன்றம் வாக்களித்து தான் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும். ஸோ 37 நாடாளுமன்றத்தை மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 220 சட்டமன்ற தொகுதியில் அம்மாவுக்கு வாக்களித்து இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கும் போது 2014 220 கொடுத்தவங்க மீதி 14 யாரு கொடுக்க போறாங்க? ஆகவே தான் இன்னைக்கு சொல்றோம் 234 தொகுதியும் 220 ஆல்ரெடி அம்மா கையில வந்தாச்சு, மீதி 14 இப்ப வரப்போகுது. ஆகவே 234 இரட்டை இலை வெற்றி வரப்போகிறது. எதிர்க்கட்சிகளின் புலம்பல்களையும் அந்த கூட்டணியும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த கூட்டணி போய் மக்கள் நல கூட்டணி, கேப்டன் கூட்டணி, ஏதோ ஒரு கூட்டணி போய் விஜயகாந்தை சந்திச்ச உடனே இவங்க 4 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, we are all king makers, கிங் விஜயகாந்த்னாங்க. பேசிக்கா ஒன்றை புரிஞ்சுக்கணும், who is the king makers? பொதுமக்கள் தான் கிங் மேக்கர்ஸ். அவங்க தான் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுப்பது, அவர்கள் தான் ஒருவரை குவீனாக உட்கார வைக்கிறாங்கன்னா, ஒரு கிங்கா உட்கார வைக்கிறாங்கன்னா, the king makers are the people voters. இவங்க யார் கிங் மேக்கர்ஸ்? இவங்க எப்படி ஒரு கிங்கை போய் உட்கார வைக்க முடியும்? மக்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர். யாரு? மக்கள். கருணாநிதி மீது இருக்கிற வெறுப்பு போய்விட்டதா? உள்ளிவாய்க்கால் படுகொலையை தமிழக மக்கள் மறந்து விட்டார்களா? 1,76,000 கோடி ஊழல் செய்து உலக அரங்கில் இந்தியாவை தலைகுனிய வைத்த ஒரு ஊழல் என்று உலக நாடுகளே சொல்லுவதை தமிழக மக்கள் மறந்து விட்டார்களா? முள்ளிவாய்க்காலிலே அகப்பட்டு 18 கடல் மைல் தொலைவிலே பல லட்சம் தமிழர்கள் தாய் தமிழகமே எங்களை காப்பாற்று என்று அழுதி துடித்த போது கருணாநிதி இரட்டை அதிகாரத்தில் வந்திருந்தார். தமிழ்நாட்டிலும் ஆட்சி, மத்தியிலும் ஆட்சியில் பங்கு. அப்படி இரட்டை அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அவர் செய்த துரோகம், இன்னும் சொல்லப்போனால் உலகமே காரி துப்புகிற அளவிலே 1.5 மணி நேரத்திற்கு ஒரு உண்ணா நோன்பு. அந்த உண்ணா நோன்பின் முடிவிலே பொய்யான ஒரு செய்தியை பரப்பிவிட்டு, போர் நிறுத்தம் நடந்து விட்டதாக ஒரு பொய் செய்தியை பரப்பிவிட்டு, பதுங்கு குழிகளிலே பயந்து ஒளிந்திருந்த பாக்கி தமிழனுக்கும் பாடை கட்டி முடித்த குற்றவாளி கருணாநிதி. அவருடைய ஆட்சி காலத்தை தமிழ்நாட்டு மக்கள் இன துரோகம், தமிழ்நாட்டு நிர்வாகத்தை சீரழித்தது. ஒண்ணு வேணாம், கருணாநிதி கடந்த ஆட்சி காலத்தில் அதிகாரத்தில் முதலமைச்சராக இருந்த போது கோட்டையில் உட்கார்ந்து கோப்புகளை பார்க்காமல் கோடம்பாக்கத்து ஸ்டுடியோக்குள்ளிலே அமர்ந்து கொண்டு 7 சினிமாவுக்கு திரைக்கதை வசனம் எழுதினார். அண்டை மாநிலமான கேரளாவிலே தேடப்படும் குற்றவாளி என்று பிரகடனம் செய்த திருட்டு லாட்டரி மாற்றுனை கூட்டு வைத்துக் கொண்டு பார்ட்னராக்கி இளைஞன்னு சினிமா எடுத்தார். முதலமைச்சராக இருக்கிற போது அந்த கடமையை செய்யாமல் 7 சினிமாவுக்கு கதை வசனம் எழுதினார்ல. இப்ப எந்த வேலையும் இல்லாமல் இருக்காரு. ஒரு சினிமா எடுத்தாரா? ஆக முதலமைச்சர் அதிகாரத்தை இவர் துஷ்பிரயோகம் செய்து குடும்பத்திற்காக சினிமா தொழில், இவருடைய குடும்பம் கலை உலகத்தை அப்படி கபலீகரம் செய்து ஆக்டோபஸ் போல் அபகரித்து சினிமா உலகம் ஒட்டுமொத்தமாக கலாநிதி தயாநிதி மாறனுடைய கைகளிலே இருந்தது. விமானங்களை வாங்கி குவித்தார்கள். தொழில்கள் அத்தனை திரையரங்குகளும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே வந்தது. 68க்கும் மேற்பட்ட சினிமாக்கள் பெட்டிகளிலே முடங்கி கிடந்தது. காரணம், அவர்களிடம் வித்துட்டு கொடுக்கிற காசு வாங்கிட்டு போ, இல்லாட்டினா உன் படம் வெளியே வராது என்ற அளவுக்கு பயமுறுத்தி ஒட்டுமொத்த கலை உலகம்
எப்படி கடந்தது. இன்னைக்கு சினிமாவுக்கு தேர்தல் நடந்தது, அதில் எவ்வளவு அழகா எவ்வளவு நாணயமா, அது கலை உலகம், அது சுதந்திரமா செயல்படட்டும், அதில் எத்தகைய தலையீடும் நாங்கள் செய்ய மாட்டோம்னு ஒதுங்கி இருந்த பண்பு. இலங்கை பத்தி இன்னொன்று முக்கியமா நம்ம பதிவு பண்ணியானோம். அதாவது ராஜபக்சேங்கிற அரக்கன் தான் தமிழர்களை கொன்று குவித்தவன். கருணாநிதி மகளும் திமுக எம்பிக்களும் திருமாவளவன் உட்பட ராஜபக்சே வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டு அந்த கையால் பரிசு வாங்கிட்டு வந்தாங்களே. உப்பு தின்னாதான் உப்பிட்டவங்கள உள்ள அளவுக்கு நினைக்கணுங்கிறதா நம்முடைய பண்பு. தமிழனை அழித்தவன் வீட்டில் போய் உப்பை தின்னவங்க இவங்க. எத்தனை தலைமுறை வந்தாலும் தமிழன் அதை மறக்க தயாராக இருக்க மாட்டான். ராஜபக்சே வீட்டில் சாப்பிட்டதும் இல்லாமல் விலை உயர்ந்த பரிசுகளை கருணாநிதி மகள் பெற்றுக்கொண்டு வந்தார். அதாவது மறக்க யாரும் தயாரா இல்லை. இலங்கை தமிழர் விவகாரத்தை நீங்கள் நன்றாக வரலாற்றை பார்த்தீர்களேயானால் 71 கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து அகதிகள் மேற்கு வங்கத்திற்கு வந்தார்கள் என்றவுடன் இந்திரா காந்தி ஒரு தனி நாடையை உருவாக்கி கொடுத்தார். அதேபோல் தான் 83 குட்டிமணி தங்கதுரை ஜெகன் தமிழகத்தில் இருந்தவர்களை இலங்கைக்கு காட்டி கொடுத்தவர் கருணாநிதி. இலங்கை விவகாரத்தை, திமுக செய்த துரோகத்தை, இவர்கள் செய்த உலக மகா ஊழலை தமிழக மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஒரு வரலாற்று பதிவு இங்கே பதிவு செய்யறதா இருக்கேன். என்னன்னா, முதலமைச்சர் அம்மா முதல்ல கொள்கை பரப்பு செயலாளர் 1983 அவங்க 82 83 இவங்க பதவி ஏற்று முதல் கூட்டமே ஈழ ஆதரவுக்கான கூட்டம் தான் காஞ்சிபுரத்தில் நடத்தினாங்க. அந்த நேரத்தில் அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து அவங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நிறைவேற்றினது. அதனால் ஈழத்தமிழர்களுக்கு குரல் கொடுத்த திமுகங்கிறத மக்கள் ஏற்றுக்கல. எந்த அளவுக்குன்னா அவங்க டெசோ மாநாடுன்னு நடத்துகிறாங்க. ஆட்சியில் இருக்கும்போது அந்த மாநாடு எங்கே போச்சு? நடத்தலையே. காங்கிரஸ் அரசு என்ன பார்வை கொண்டிருந்ததோ அதே பார்வை தானே பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது. தினம் தினம் மீனவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதார படகுகள் தினமும் பறிமுதல் செய்யப்படுகிறது. இந்த பாரதிய ஜனதா கட்சி இப்போ களத்தில் நிற்கிறதே தமிழர்களுக்கு எதிரான கட்சி. நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல காங்கிரஸும் சரி, இவர்களும் சரி, காவியும் சரி, கதரும் சரி, தமிழர்களுக்கு எதிராக. இவர்கள் இனி தமிழ்நாட்டில் எடுபடுவார்களா? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் அவங்க நடத்துறது ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு சுஷ்மாவை கூட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்க. ஒரு கூட்டத்தை திரட்டி அப்போ சொன்னாங்க, நாங்கள் மீன் வளத்திற்காகவே தனி அமைச்சகம் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. ஆட்சி ஏறத்தாழ 3 வருடம் நிறைவுற போகுது. இன்றைக்கு வரையும் அது கிடையாது. தமிழகத்து மீனவர்களை இந்திய மீனவர்களின் கணக்கிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசும் சேர்க்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன். குஜராத்தில் மீனவர்கள் பாகிஸ்தான் பார்டரில் மாட்டிட்டாங்கன்னு சொன்னால் அது இந்திய மீனவர்கள் பிடிபட்டாருங்க. தமிழகத்து மீனவர்கள் இலங்கையினுடைய அட்ராசிட்டியில் படகுகளை இழந்து நிர்கதியாய் நின்னா தமிழ்நாட்டு மீனவர்கள் இவங்களே சொல்றாங்க பேராசி பிடித்து போனாங்கன்ற கருணாநிதியின் குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுமே சில பேர் வழிமொழிந்து பேசுறாங்க. அதையெல்லாம் விட முக்கியமான விஷயம், சுப்பிரமணிய சுவாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகுழலாக பல நேரங்களில் பயன்படுத்தப்படுகிறாரே. அவர் சொன்னாரே, நான் தான் சொன்னேன், ராஜபக்சேட்ட சொன்னேன், மீனவர்களை மட்டும் வெளியே விடு, படகுகளெல்லாம் பிடிச்சு வச்சுக்கோ. இது எப்படின்னு சொன்னா உயிரை பறித்து கொண்டு உடலை மட்டும் வெளியே அனுப்புன்ற மாதிரி. மீனவனுடைய உயிர் நாடி அந்த படகு தான். அதை பறித்து வைத்துக் கொண்டு அவனை மட்டும் சிறைகளிலிருந்து விரட்டி விடுன்னு சொன்னது யார்? சுப்பிரமணிய சுவாமி. அவர் மீது பாரதிய ஜனதா கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது? என்ன கண்டனம் தெரிவித்தார்கள்? இன்று வரை அவர்கள் ஒவ்வொரு விவகாரத்திலும் காங்கிரசுக்கு சிறிதும் சளைத்தவர்கள் இல்லாதவர்களாகவே தமிழ் இனத்திற்கும் தமிழகத்திற்கும் துரோகத்தைத்தான் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தேசிய கட்சிகளுக்கும் ஒரே பார்வை தானே? ஒரே பார்வை, ஒன்றும் வேண்டாம். இங்கே இவர்கள் பிற மாநிலங்கள் போல மதங்களை வைத்து பேதம் பேசி மக்களை பிளப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இயலவில்லை. காரணம், இங்கே திராவிடத்தினுடைய ஆட்சி, குறிப்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சமத்துவ ஆட்சி நடக்கிறது. இங்கே சாதி மதத்தால் மக்களை தூண்டிவிட்டோ கலவரங்களை உருவாக்கியோ பிளப்பதற்கான வாய்ப்புகளை எந்த வகையிலும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன தவறு நடந்தா கூட உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை அடக்கிடுவாங்க, ஒடுக்கிடுவாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு கால் ஊன்றுவதற்கு இங்கே வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர்கள் திட்டமிடுகிற எந்த திட்டமிடலும் இங்கே கை கொடுக்கவில்லை. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நாமளும் இந்த அரசாங்கத்தின் மீது ஏதேனும் ஒரு பழியை சொல்லுவோம். ஒரு பொய்யை சமீபத்தில் விட்டாங்க, அதை இன்னொரு அமைச்சர் மறுத்தார். இல்ல அவங்க சொன்ன பொய் அவர்களாலே அது பல்லளித்து போனது. தமிழ்நாட்டை உதய் திட்டத்தை அது உருப்படாத திட்டம், அது உதவாத திட்டம் என்பதை அரசாங்கம் உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் அதை 3 மாதத்திற்கு ஒரு முறை
இந்த மின் எலக்ட்ரிசிட்டி டேரிஃபை மாற்றுறது, விவசாயிகளுக்கு வேதனை தரக்கூடிய திட்டம் இது என்றெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு தான் அந்த திட்டத்திற்கு தமிழக அரசாங்கம் இணங்கவில்லை. அப்படி இருக்கிற போது இவர்கள் இத்தனை காலத்தை விட்டுவிட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த அரசாங்கத்தின் மீது என்ன குறை சொல்லலாம் என்று பார்த்துவிட்டு 2 குறையை சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த இருவருமே சொன்னாங்க இவர்களின் குற்றச்சாட்டு பொய் என்பதை இதற்கு மேலே சொல்ல முடியாது. எப்படி வைகோ ஒரு பொய்யை சொன்ன உடனே தாப்பாண்டியன் அழகா சொன்னார், ஒரு நியாய தர்மம் இல்லாமல் ஒரு அரசாங்கத்தின் மீது அரசியல் பிழைப்புக்காக, அதாவது முடிந்தவர்கள் சாதிக்கிறார்கள், முடியாதவன் முச்சந்திகள் உட்கார்ந்து கொண்டு போதிக்கிறான்னுவாங்க. அதுபோல இவர்களுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய சாதனைகளை பார்த்து குறை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காத போது சில்லித்தனமா ஒரு மத்திய அமைச்சர் சொல்லக்கூடியதா? எத்தனை பேர் அம்மா சந்திக்கிறாங்க, யார் சந்திக்கல? அனுதினமும் கோட்டையில் சாமானிய மக்கள் தொடங்கி உலகத்தின் சாதனையாளர்கள் வரை, அமெரிக்காவின் ஹிலாரி தொடங்கி அர்னால்டு வரை அத்தனை மனிதர்களும் நினைக்கிற போது அம்மாவை காரணங்களோடு, சரியான காரணங்களோடு ஒரு முதலமைச்சரை, குறிப்பாக பொதுநலன் சார்ந்த சந்திப்புகள், அந்த சந்திப்புகளை அம்மா ஏற்கிறார்கள். இந்த 5 ஆண்டுகளில் கோட்டையில் நீங்கள் சொல்வதைப் போல பலரையும் சந்திக்கிறார். வீட்டிற்கு வந்தவுடன் பார்த்தால், இங்கே நாங்கள் செய்தியில் பார்த்து கொண்டிருக்கிறோம், இரவு 11 மணிக்கு அறிக்கை வரும், 12 மணிக்கு அறிக்கை வரும். மீனவர்கள் அங்கே பிடிக்கப்பட்டார்கள் என்று 12 மணிக்கு தகவல் வந்தால் முதல்வரின் இல்லத்திலிருந்து இரவு 12:30 மணிக்கு அறிக்கை வரும். பாசமிகு தலைவனுக்கு பாராட்டு விழா, மாநாட மயிலாடன், ஐயோ பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழான்னு வற்புறுத்தி கலைஞர்களை மிரட்டி இழுத்து வந்து, அதை அஜித் வந்து ஓப்பனா சொன்னார். பொது மேடையிலேயே அல்டிமேட் ஸ்டார் அஜித் எழுந்து நின்று அவர் இப்படி வற்புறுத்தி எங்களை கூப்பிடுறாங்கன்னு சொன்னாரு. அதை எழுந்து நின்று கரவொலி எழுப்பி ரஜினிகாந்த் ஆமோதித்தாரு. அடுத்த நாள் அவரை அறிவாலயத்திற்கு அழைத்து சென்று செல்ல மிரட்டல் விட்டார் கருணாநிதி. ஆக பார்த்தீங்கன்னா கருணாநிதிக்கு பொறுத்தவரை தற்புகழ்ச்சி என்பதும், ஆட்களை கூலிக்கு இந்த ஜிப்பா போட்ட தருமிகளை எல்லாம் கூட்டி வைத்து கூவ விட்டு ரசிப்பது என்பது அது ஒரு மனவியாதி அவருக்கு. உடனே இந்த ஆட்சி மீது என்ன சொல்கிறார்கள்? காணொளி காட்சி என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். பல்லாயிரம் திட்டங்கள், பல லட்சம் கோடி முதலீடுகளில் திட்டங்கள். ஆக அத்தனை திட்டங்களையும் திருச்சியில் ஒரு காகித தொழிற்சாலை தொடங்கி வச்சாங்க. மிக பிரம்மாண்டமான ஆலை அது. அந்த ஆலை தொடக்க விழாவுக்கு இப்போ அம்மா திருச்சிக்கு போயிடுறோம்னு வச்சுங்க, அந்த விழாவுக்கு குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபாய் செலவாகும். ஆனால் கையில் உள்ள ரிமோட்டை வச்சு ஒரு வினாடிகள் தனது பொற்கரத்தால் தொடங்கி வைக்கிறாங்க, திட்டம் நிறைவேறுகிறது. அரசாங்கத்துக்கு மிச்சமா இல்லையா? இதுபோல காணொலி காட்சிகள் மூலம் திட்டங்களை உருவாக்க செலவு மட்டுமல்ல, முதலமைச்சரின் நேரம் மிச்சம், காவல்துறைக்கு கஷ்டங்கள் மிச்சம், பொதுமக்களுக்கு இடையூறுகள் இருக்குல்ல, எத்தனையோ விதங்களில் நல்ல ஒரு நிகழ்வை அதுங்க நல்லதை பூரா தப்புங்கிறாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. நமக்கு ஒரு முதலமைச்சர் வந்து மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு நாள் வந்து பிரெட் பாலும் கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போனாரு, அந்த மாதிரி இருந்தா எப்படி? தானே புயல் வந்த போதும், இந்த முறை மீட்பு பணிகள் நடந்த போதும் இப்படி ஒரு முதல்வர் இல்லாமல் இருந்தால் அந்த பணி நடந்திருக்கும். 5 நாட்களில் மீட்பு பணி முடிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கைக்கு மக்களுக்கு திரும்பினார்கள்னா அம்மாவுடைய அயராத உழைப்பும் திட்டமிடல் தான். எங்க எத்தனை பேர் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா அம்மா சொன்னதுனால. பொதுமக்கள் இன்னைக்கு நம்மளுடன் எனக்கு பெரிய அதிசயம் என்னன்னா, திருப்பலிக்கேணியில் கோவிலுக்குள் இஸ்லாமிய சகோதரர்கள் போனாங்க. ஏன்னா அம்மா எடுத்த நடவடிக்கையை பார்த்தாங்க, இவர்களுக்கு நான் உறுதுணையா இருக்கணும். இவர் என்ன பண்ணாரு, மக்களுக்கு ஏதாவது மழை வெள்ளத்துல கொடுக்கணும்னு நினைச்சா கருணாநிதி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு, அண்ணா அறிவாலயத்துல கொண்டு வந்து வைங்கன்னு. அது ஒரு நாள் தான் அந்த பிரெட்டும் பாலும் போச்சு. மறுநாள் அந்த அண்ணா அறிவாலயத்துல அவங்க தொண்டர்கள் வச்சது எங்க போச்சுன்னு தெரியாது. அம்மா என்ன சொன்னாங்க, நீங்க நேரு அரங்கத்துல கொண்டு வந்து வச்சிருங்க, பொது இடம். அங்கிருந்து யாரெல்லாம் அதை வந்து பொதுமக்கள் உள்ள போனாங்க, கட்சிக்காரர்கள் கூட இல்ல, பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் போய் அந்த பொருட்களை தரம் பிரிச்சு அரசாங்கமே வண்டிகளை கொடுத்து. ஒரு சகோதரி சொன்னாருங்க, அதாவது ஒரு குடிசை போட்டு ஆத்தங்கர ஓரத்துல அமர்ந்திருந்த ஒரு சகோதரி மனசார சொன்னது, என்னுடைய ஏழ்மை காரணமா எனக்கு குளிக்கிறது கூட இடம் கிடையாது, ஒரு குடிசையில தான் வாழ்ந்தேன், என் கணவன் மனைவி என் குழந்தைங்களோட, ஒரு பாத்ரூம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, என் வாழ்க்கையில் என்னைக்காவது நான் ஒரு மாடி வீட்டில் இருப்பேனாங்கிற ஏக்கம் என் மனசுல இருந்தது. இந்த மழை வெள்ளம் யாருக்கு நல்லது செஞ்சதோ யாருக்கு கெடுத்து செஞ்சோ எனக்கு நல்லது செஞ்சிருக்கு. இந்த மழை வெள்ளம் வந்தனால் இன்னைக்கு அம்மா எனக்கு அவ்வளவு அருமையான ஒரு மாடி வீட்டை தந்து அதுல விளக்கு முதற்கொண்டு பொருத்தி கொடுத்து, நான் வந்து ஒரு வருஷம் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு 30,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து, இந்த பொருட்களை கொண்டு போறதுக்கு 5,000 ரூபாய் கொடுத்து, அது கூட அவங்க குடும்பத்துக்கே இருக்கட்டும், நம்ம அரசாங்க வண்டியில கார்பரேஷன் ஒரு லாரி அனுப்பிச்சு அந்த லாரியில அரசாங்க வண்டியில கொண்டு போய் சேர்த்து, அந்த குழந்தை இந்த வருடம் படிச்சுக்கிறதுக்கு சென்னைக்கு வந்து 10 கிலோமீட்டர் தான் பஸ் பாஸ் கொடுத்து, இந்த பள்ளி முடிந்து திறக்கும் போது இப்ப கொடுத்துருக்காங்களே வீடு,
அந்த வீட்டுக்கு அருகில் இருக்கிற பள்ளியில அந்த குழந்தை படிப்பதற்கு எல்லா வசதி, ஒரு ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்து அந்த சகோதரி ஒரே வார்த்தை சொன்னார், என்னை பெத்த தாய் இருந்தால் கூட எனக்கு இத்தனை செஞ்சிருப்பாங்களான்னு தெரியாது. இந்த வீட்டில் நான் வசிக்கிறேன்னா அதற்கு காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா என்று. அதே மாதிரி பிஜேபியை பற்றி இன்னொன்று பதிவு பண்ணணும். அது இன்னொரு காங்கிரஸ். எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட், தமிழிசை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், இலகணேசன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் கேட்குறேன், பெட்ரோல் டீசல் விலையை காங்கிரஸ் ஏற்றிய போது பிஜேபி என்ன சொன்னாங்க சார்? நாங்கள் வந்தால் பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்துவோம் சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு வாரம் இவங்களும் பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிட்டு தானே இருக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சி போச்சா? மீனவர்கள் பிடிபடுறதுக்கு ஆயிடுச்சா? என்னன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்டு தருவோம்னு சொன்னாங்களா இல்லையா? அதே பாரதிய ஜனதா சமீபத்தில் அரசாங்க கோர்ட்ல என்ன சொல்றாங்க, கச்சத்தீவை இலங்கைக்கு சொந்தம் வாதாடுறாங்களா இல்லையா? ஆக காங்கிரஸ் இருக்கும் ஒரு தராசுல வச்சால் காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் ஈக்குவலா தான் இருக்காங்களே தவிர அதாவது எதுவுமே கிடையாது. எப்பொழுதெல்லாம் கருணாநிதி ஆட்சியை விட்டு போகிறாரோ அடுத்து வருகிற முதல்வர் பல சங்கடங்களை 18 மணி நேரம் இல்ல, சார், கஜானா காலியாக இருக்கும், எல்லா இடத்திலும் ஊழல் நிறைந்திருக்கும், நிர்வாகம் போயிருக்கும். அதை சமாளிக்கிறது கூடவே ஒத்துழைப்பு தராத மத்திய அரசு இருக்கும்போது ஒரு 2011 14 வரைக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை சந்தித்தார்கள். அது முடிஞ்சு போச்சு. தினம் தினம் மீனவர் பிரச்சனைக்கு ஒரு போராட்டம். பெட்ரோல் டீசல் விலை ஏற்றும் போது திரும்ப திரும்ப ஒரு மாநில முதல்வர், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இத்தனை சண்டை போட்டிருப்பார்கள் தெரியாது, பெட்ரோல் விலை ஏற்றத்தை எண்ணெய் நிறுவனங்களிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தொடர்ந்து அம்மா. அது மட்டும் இல்லை சார், இன்னொரு பதிவும் பண்ணோம். பாரதிய ஜனதா தமிழக அரசை முதலமைச்சரை குற்றம் சொல்வதை விட அவர் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் நடவடிக்கைகளை கொஞ்சம் அவங்க சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு எம்எல்ஏ ஒரு வாயில்லா ஜீவன், குதிரையோட காலை, அந்த குதிரை மழை வெள்ளத்துல அத்தனை உயிரை காப்பாற்ற ஜீவன் காலை ஒரு எம்எல்ஏ, பாரதிய ஜனதா எம்எல்ஏ உடைக்கிறார். இன்னொரு எம்பி குஜராத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஏழை பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார், காலால் எட்டி உதைக்கிறாருங்க. எந்திரிச்சு வாயில சொல்ல எந்திரிச்சு போக மாட்டாங்களா? மனிதர்கள் தானே. ஸோ இவர்களே இன்றைக்கு மக்களை மரியாதை நடத்துறாங்கன்னா நிச்சயமா இல்லை. தமிழகத்தை பொறுத்தளவு பாரதிய ஜனதா தன்னால் தலை எடுக்க முடியாதுன்றதுனால அவங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட எச் ராஜா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய, அதுவும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களுடைய அமைப்பை பேரை சொல்லியே அவர்கள் ஆயுதங்களால் காவல்துறை மிரட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள அவங்க கையில் வச்சுருக்காங்க. அதாவது பொறாமை, அதாவது தான் சரியாக போய் அமையலை, கூட்டணி அமைக்க முடியலைன்ற ஒரு வெறியில் அவங்க பித்து பிடிச்சவங்க மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இதெல்லாம் இப்படி சொன்னால் எங்கள் தரப்புல இருந்தோ இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் செஞ்சுருவாங்களோ, இதை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் தேடணும், மத கலவரங்கள் ஏற்படுத்தணும்னு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்குரிய காவல்துறை மீது நடவடிக்கை காவல்துறையிட்ட கொடுத்துருக்குறோம், நடவடிக்கை எடுக்க சொல்லி தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்குறோம். ஆக அவங்கள பொறுத்தளவு எங்கே போனாலும் கிட்டே சேர்க்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு கவலை. எந்த அளவுக்கு அப்படின்னா, விஜயகாந்தா நீ வா, நீ முதலமைச்சரை நான் ஆக்கிறேன், பாமக வாரியா நீ வா, நீ முதலமைச்சர் ஆக்கி, எங்களை ஏதாவது கொஞ்சம் சேர்த்துக்கப்பா, நான் தனியா நிக்கிறோம் அப்படின்ற நிலைமையில இன்னைக்கு மத்திய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி டிக்ளேர் பண்ணதே, விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளர் என்று சொன்னதே உலக அரங்கில் மிக பிரபலமாக இருக்கிற ஒரு இந்திய பிரதமரை தலைமையாக கொண்ட ஒரு பாரதிய ஜனதா கட்சி இங்கே முரளிதர ராவ் முதல்ல டிக்ளேர் பண்ணுறது, நாங்கள் விஜயகாந்த் தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டோம். இப்போ இந்த தேமுதிகலேருந்து விலகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பணத்தை கொடுத்துட்டு திமுக கூட்டணி இல்லைன்னொடனே பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டுங்க. அங்கே திமுகவிலேயோ அந்த நேர்காணல், அதில் ஒரு விந்தையான நேர்காணல்னா குளத்தூர் தொகுதிக்கு கூட ஒரு நியாயமான ஒரு நேர்காணலை நடத்தி அப்பா நேர்காணல் பண்ணுறார். இப்போது அங்கே எவ்வளவு செலவழிப்பேன்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சியில் சேர்ந்த 234 தொகுதிகளிலும் எங்கேயாவது நீ எவ்வளோ காசு வச்சிருக்க, எவ்வளோ செலவழிப்பியா? நிச்சயமா இல்லை. ஒரு பாமரனை கூட நீ நில், கட்சி உன்னை கவனித்துக் கொள்ளும், களத்தில் போய் இறங்கு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிற ஒரு தலைமை. ஆட்சியை பிடிக்கவே இல்லை, இன்னும் ஆட்சிக்கே வரல, அங்கே வசூல் வேட்டை தேமுதிகவில். திமுகவில் வசூலுக்காக இந்த தேர்தல் வசூல் வேட்டையாடி 2 நாள் அலுவலகத்தை பூட்டிட்டே தலைமறைவா இருந்தாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை எப்படி பாக்குறீங்க? 26,000 பேர் மனு செய்து அதில் 227 234 பேருக்கு சந்தர்ப்பம் தரப்படுகிறது. அவர்களில் ஏழை பணக்காரன் என்கிற தாழ்வு கிடையாது.
இந்த தொகுதிக்கு இந்த ஜாதிக்காரங்க நின்னா நல்லது அப்படின்ற கணக்கீடும் கிடையாது. சரியான ஒருவர் என்று தலைமை அனுமானிப்பதற்கு வாய்ப்பு தரப்படுகிறது. அவர் காசு பணம் அவருக்கு அவசியம் இல்லை. ஏற்கனவே தொகுதியில் போதுமான அளவுக்கு கழகத்தின் ஆட்சி நிறைவான சாதனைகளை செய்து முடித்திருக்கிறது. அம்மாவின் சாதனைகளை தெளிவான தமிழில், புரியும் தமிழில், சாமானிய மக்களுடைய பாஷையிலேயே அம்மா இவ்வளோலாம் செஞ்சுருக்காங்க நினைத்து பார்த்து நல்ல விதம் ஓட்டு போடுங்க. அம்மாவுடைய கட்டுப்பாட்டில், அம்மாவுடைய சுட்டு விரல் அசைவில் நான் நன்மைகளை செய்வோமான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாவே போதும், ஓட்டு விழுந்துடும். காரணம், உழைக்கு அரிசி கொடுத்துருக்காங்க, உலகத்தர கல்வி தந்திருக்காங்க, கட்டுத்துறைக்கு கறவை மாடு ஆடு தந்திருக்காங்க. ஆணிரை கவர்தல் என்று ஒரு காலத்தில் யுத்த முறையே உண்டு, ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போயிடுவான் ராஜாக்கள். அந்த அளவுக்கு வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட காலம் ஒன்று இருந்தது. அந்த காலம் இன்றைக்கு அம்மா மீட்டு வந்திருக்காங்க. கறவை மாடு ஆடு கொடுத்துட்டாங்க. கழனிக்கு காவேரி முல்லையாற்று உரிமைகளை மீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. உலகத்தின் நோபல் பரிசு வென்ற உலக பொருளிகள் மேதை அமர்த்தியா சென்னே சொன்னார், தெற்காசியாவினுடைய ரோல் மாடலாக தமிழகம் திகழ்கிறது. ஒரே நாளில் 2.5 லட்சம் கோடியை முதலீட்டை கொண்டாந்து விட்டுருக்காங்க. 5 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு 11 லட்சம் கோடி முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. தமிழகத்தினுடைய சிறந்த தொழில் நகரமாக கோயம்புத்தூர் மத்திய அரசாங்கத்தினுடைய விருதுகளை வென்று வந்திருக்கிறது. சுகாதாரம், கல்வி, சாலை மேம்பாடு, அத்தனை விஷயங்களையும் மத்திய அரசாங்கம் 24 விருதுகளை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சிறந்த மாநிலங்களை எடை போடுகிறது. அதுல 24 விருதில் 8 விருது, 1/3 பங்கை தமிழகம் மட்டுமே வென்று வந்திருக்கிறது. இத்தனை சாதனைகள். மகளிருக்கு தாலிக்கு தங்கம். நீங்கள் சொன்னது போல தாய்மார்கள் பயணத்தின் போது பேருந்து நிலையங்களில் பால் ஊட்டுவதற்கு கூட தனியார்கள் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. பெருமைக்குரிய ஒரு தலைவர், பெருமிதத்திற்குரிய திட்டங்கள் இரண்டும் கண்முன்னே இருக்கிற போது வேட்பாளர்கள் என்பது என்னை பொறுத்தவரை அம்மாவினுடைய சாதனைகளை சொல்லிட்டு போனா போதும். அதுக்கு ஜாதி வேணாம், மதம் வேணாம், இடங்கள் தேர்வு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. குறைஞ்சபட்சம் ஒண்ணுதான், மக்களிடம் அம்மாவுடைய சாதனைகளை போய் சொல்லக்கூடிய அளவுல ஆள் இருந்தா போதும். மக்கள் ஓட்டு போடுறது அம்மாவுக்கு 234 தொகுதி அப்படிதான் பாக்குறாங்க தெரியுமா? அம்மா தான். நாங்க அது மட்டும் இல்லை, இன்னொரு பெருமை உண்டு. நாடாளுமன்றத்துல நாங்க என்ன சொல்லி தெரியுமா பிரச்சாரம் பண்ணோம்? எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குங்க. என்னங்க, அம்மா இது வரைக்கும் சிஎம்மா பார்த்துட்டோம், ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பார்க்க. நான் சத்தியமா சொல்றேன், பெண்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை, இந்தியாவை அம்மா ஆளணுங்க, இந்த 1 ரூபாய் இட்லி இந்தியா பூரா போகணுங்க, இந்த தங்கத்தாலி இந்தியா பூரா போகணுங்க, இந்தியாவில் இன்னும் ஏழ்மை இருக்கு, படிக்க முடியாத எத்தனையோ குழந்தைகள் வேலைக்கு போறாங்க, இதெல்லாம் மாறணும்னா. இன்றைக்கு வடநாட்டில் பெண் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க சார். தமிழ்நாட்டில் தான் அது கட்டுப்படுத்தப்பட்டு அது அறவே ஒழிக்கப்பட்டிருக்கு. வடநாட்டில் இன்னும் பெண் குழந்தை பிறந்தாலே ஒன்று கொண்டுறாங்கல்ல, வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க, சின்ன வயசுலேயே வித்துடுறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பெண்கள் சொன்னது, பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவே அம்மா ஆளணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவராக இருக்கும் போது கேண்டிடேட் என்பது அம்மா அறிவிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாக்கு ஓட்டு அம்மாவுக்கு தானே. அவங்களுக்கு தெரியும். அதாவது கருணாநிதி முதலமைச்சராக உட்காந்து கையெழுத்து போட்டால் அவர் குடும்பத்தில் இருக்கிற 450 பேருக்கு லாபம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்து கையெழுத்து போட்டால் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுக்கும் லாபம். 2006 2011 திமுக ஆட்சி காலத்தில் என்ன ஆகிவிட்டது? இந்த திருமங்கலம் ஃபார்முலா என்றெல்லாம் கொண்டு வந்த பிறகு பணக்காரன் தான் தேர்தல் நிற்க முடியுமோ, இனி வருங்காலத்தில் சாமானியன் நிற்க முடியாதோ என்கிற ஒரு பயம் கலந்த சூழ்நிலையில் பல பேர் சொல்கிறார்கள், டிவியில் பார்த்து தான் எனக்கா வேட்பாளர்னு. இல்லை, இப்போ நீங்கள் சட்டமன்றத்தை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் பாருங்க. கடந்த காலங்களிலே கூட லட்சத்திற்கும் மேற்பட்ட சாமானிய தொண்டனுக்கும் கூட பச்சை மையில் கையெழுத்திடும் பாக்கியத்தை கொடுத்தது அம்மா தான். எப்போ அம்மா ஓட்டு போட்டாலும் ஜனங்களை கேவலப்படுத்துவது தான் திமுக வேலையாயிடுச்சு. பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க, பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க. சத்தியமாக கிடையாது. பொதுமக்கள் பணத்திற்காக வாக்களிக்கவே இல்லை, அம்மாவுக்காகவும் இரட்டை இலைக்காகவும் வாழ்ந்து மறைந்து மனதில் தெய்வமாக வாழ்கிற புரட்சித் தலைவரை மனதில் வைத்துதான். இது நான் எப்போவுமே நான் மேடையில் பேசுவதா சொல்ல, தயவு செஞ்சு ஜனங்களை கொச்சப்படுத்தாதீங்க. பணத்துக்கு ஓட்டு போட்டாங்க, பணத்துக்கு ஓட்டு போட்டாங்க. பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுறவர்கள் எல்லாம் நம்முடைய தமிழக மக்கள். தலைமையை பார்த்து இவர்கள் வந்தால் என் குடும்பம் நல்லா இருக்கும், என் புள்ள நல்லா இருக்கும், அதுக்கு தான். அதாவது சார், இன்னைக்கு தமிழக மக்கள், இப்போது நீங்களே இப்போ களத்தில் இறங்க போகிறீங்க, ஒரு பயம் இருந்தது, பணக்காரன் தான் தேர்தல் நிற்க முடியும். இப்போ அதிமுக வேட்பாளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா எந்தவித பொருளாதார பின்னணியும் இல்லாத பலர் களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எம்ஜிஆர் காலத்தில் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் பட்டியல் ஆரம்பித்து அப்போ டிவிலாம் கிடையாது, ரேடியோவில் செய்தி சொல்லுவாங்க, இந்த தொகுதியில் இன்னாருன்ட்டு. அப்போ அந்த காற்று விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் ஓடி போய்
உன்னைய வந்து இந்த தொகுதிக்கு போட்டிருக்காங்கப்பான உடனே அப்புறம் அப்படியே புல்லரிச்சு போயிடுவாராம். அந்த இடத்துல கலப்பையெல்லாம் போட்டு ஓடி வந்து அந்த செய்தியை பகிர்ந்துக்கிடுவாங்களாம். இது நான் வந்து மூத்த அரசியல் நிபுணர்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயம். இப்போ அது மாதிரி என்ன எங்களுக்கு ஒட்டஞ்சத்திரத்தை கொடுத்துருக்காங்கன்றதை வச்சு அது இவங்களுக்கு சரியாக வரும், அங்கே என்ன அரசியல் சூழல் எல்லாத்தையுமே அவங்க அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தன்னுடைய இயக்கத்தில் உள்ளவங்க எப்படி வேலை செய்வாங்க, இவங்களை ஜெயிக்க வச்சுறதுக்குரிய வேலை பார்ப்பாங்களா, எல்லாத்தையும் எங்களுக்கு பொறுத்தளவு 2 தொகுதியும் வெற்றி தொகுதியாக கொடுத்துருக்காங்க. வெற்றி பெறுவோம். நாங்கள் சட்டமன்றத்தில் முதல் முறையாக அம்மாவுடைய தயவில் நுழைவோம். அதனால் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சி மறுபடியும் அரியணை ஏறப்போவதற்கு மாதிரி ஒரு சூழலோடு ஒரு தேர்தலை தமிழகத்தில் சந்திக்கிறது. பல கட்சிகள் முகவரியேற்று போகிறது. கருணாநிதியிடம் ஒரு முறை பிஜு பட்நாயக் வந்து புரட்சி தலைவரையும் கருணாநிதியும் மறுபடியும் இணைக்கிற ஒரு முயற்சியில் இருந்தார். அப்பொழுது புரட்சி தலைவர் சார்பில் ஒன்று சொன்னார்கள், அவர் முதலமைச்சராக இருக்கட்டும், கட்சி தலைமையை விட்டுற சொல்லுங்கள். அவர் கருணாநிதியிடம் போய் சொன்னாராம், ஒரு பாட்டில் விஷத்தை கொடுத்துறேன், அவருக்கு ஆட்சியை விட கட்சி தான் முக்கியம், ஏனென்றால் அங்கே பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அதை தன் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் களத்தையும் அவர் பயன்படுத்துகிறார். வேட்பாளர்களிடம் இன்னும் கொஞ்சம் அதிகம், ஒரு தொகுதிக்கு 3 கோடி 4 கோடி என்று வாங்கி சேர்த்து வைத்து விடலாம் இந்த ட்ரஸ்டில் என்பதற்காக அவர் களத்தில் நிற்கிறார். மற்ற கட்சிகளெல்லாம் கேலி கூத்தாகிவிட்டன. இதை நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.